கஷ்டப்பட இஷ்டப்படு. வாழ்க்கையில் ஒரு முறை வெல்லலாமா? வென்றுதான் பார்ப்போம் வாருங்கள். அதற்கென ஒரு மந்திரம் இவ்வரிகளின் இறுதியில் உள்ளது. முழுவதும் உணர்ந்து பாருங்கள். வரிகளில் கரைந்து கேளுங்கள். விடையும் வெற்றியும் காத்திருக்கிறது உங்களுக்காக. என்ன செய்தால் வெல்லலாம்? எப்படி செய்தால் வெல்லலாம்? சுலபமாக வெல்வதுதான் எப்படி? கேள்விகளை கேட்கலாம். விடைதான் என்ன? சொல்லுங்கள். வெற்றி என்ன எப்போதும் எட்டாக்கனியா? வெற்றி என்ன தாவி பிடிக்க முடியா நிலவு தூரத்திலா இருக்கிறது? இல்லையே, நீ தொட்டுவிடும் தூரம்தான். உன் தோளுக்கருகில்தான் ஏக்கமாய் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னை அணைப்பாய் என்று ஏக்கத்துடன் ஒருமுறை அணைத்துப்பார். காலம் முழுவதும் உன்னோடு தான் இருக்க பிரியப்படுகிறது. வென்றுதான் பார்ப்போமா? அதற்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படு. அதாவது கஷ்டப்பட இஷ்டப்படு. என்ன இது? கஷ்டப்பட இஷ்டப்பட வேண்டுமா? ஆமாம், அதுவும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. ஒரு முறை, இருமுறை, மும்முறை என விடாமுயற்சியோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படு. இப்போது உன் ஆழ்மனதில் தோன்றும், நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று. அக்கணமே பிரபஞ்சம் உன்னை வரவேற்கும். 1000 வாசல்கள் திறந்து. அப்பொழுது நீ உணர வேண்டிய மந்திரம் இதுவே. பிடித்ததை செய், அதுவும் உனக்கு பிடிக்கும்படி செய். ஒரு காரியம் முழுமையாக நீ உணர்ந்து பிடிக்கும்படி விடாமுயற்சியுடன் செய்துவிட்டால் உன்னை தோற்கடிப்பவன்தான் யார்? வள்ளுவன் குரலில் ஒன்று உனக்காக இதோ. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எனவே பிடித்ததை செய், அதுவும் உனக்கு பிடிக்கும்படி செய். வாழ்க்கையை வென்று வாழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மனிதத்தை நேசி, தமிழை சுவாசி. நன்றி.